வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் இது என்ன கூத்து. கதைக்குள்ள போலாமா? பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்க சென்ற ராதாவை அங்கு தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்த வசந்தி பார்த்து புன்னகை செய்தாள். வாங்க, நீங்க தானே அந்த மாணிக்காண்ண வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே கயிற்றில் இருந்து தனது குடத்தை எடுத்துக்கொண்டு அவளிடம் கயிற்றை கொடுத்தாள். ஆமா, என் பேரு ராதா. நீங்க என்று கேட்டுக்கொண்டே அந்த கயிற்றில் குடத்தை கட்டினாள் ராதா. என் பேரு வசந்தி. உங்க தெருவுல தான் இருக்கிறேன். அந்த முல்லைப்பந்தல் போட்டிருக்கோம் இல்ல, கடைசி வீடு. ஆமா. ஆ, அதுதான் எங்க வீடு. அப்படியா? உங்களுக்கு செடிங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? உங்க காம்பவுண்ட்ல நிறைய செடிங்க வச்சிருக்கீங்களே, பார்த்தேன். ஆமா ஆமா, எனக்கு செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்க மாமியார் கூட அதெல்லாம் வைக்க கூடாது, வீட்டுக்குள்ள பூச்சிங்க வரும், கொசு வரும்னு சொல்லி கத்தும். ஆனா நான் மதிக்க மாட்டேன். எங்க வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். சரி, அது இருக்கட்டும். உங்க வீட்டுக்காரர் எங்க வேலை பாக்குறாரு? எங்க வீட்டுக்காரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு. இதுக்கு முன்ன திருவாரூர்ல தான் இருந்தோம். இப்பதான் இங்க கும்பகோணத்துக்கு மாத்தலாகி வந்தோம். அப்படியா? எங்க வீட்டுக்காரு ஈபில வேலை பாக்குறாரு. ஓஹோ. ஆமா. சரி, உங்க கூட உங்க மாமியாரும் இருக்காங்க போல இருக்கு. பார்த்தேன், வாசல்ல திண்ணையில உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்கதான் உங்க மாமியாரா என்று கேட்டாள் வசந்தி. ஆமா, அவங்கதான் எங்க மாமியாரு. அடடா, மாமியார்னு சொன்னதும் ஞாபகம் வந்தது. அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். நேரமாச்சு. அவங்க டிஃபன் சாப்பிட்டதும் ஒரு வாட்டி காஃபி குடிப்பாங்க. சரி, நாம அப்புறம் பார்க்கலாம் வசந்தி என்று குடத்தை எடுத்துக்கொண்டு கடகடவென்று சென்றாள் ராதா. அது சரி என்று அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே வசந்தியும் குடத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். தனது மருமகள் தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு அவசரமாக வருவதை பார்த்த கற்பகம், என்ன ராதா, ஏன் இப்படி ஓடி வர? பொறுமையா வர வேண்டியது தானே, இடுப்புல குடம் இருக்குல்ல என்று கேட்டுக்கொண்டே சுருக்கு பையில் இருந்த வெற்றிலை எடுத்தாள். உங்களுக்கு காஃபி போடணும் இல்லாத, அதுக்காக பாலை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில வச்சுட்டு போனேன். உங்களுக்கு காஃபி போடணும் இல்லாத, அதுக்காக பாலை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ள தண்ணி எடுத்துட்டு வந்துடலான்னு போனேன். அங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதுதான் ஓடி வந்தேன் என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றாள். ஆமா, ஒரு 10 நிமிஷம் காஃபியை லேட்டா குடிச்சா என்ன ஆகிட போகுது? சரியான பொன்னிவ என்று சிரித்து கொண்டே வெற்றிலையை வாயில் போட்டு கொண்டாள் கற்பகம். என்ன ராதா, வீடெல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சா? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்களா என்று கேட்டுக்கொண்டே பள்ளிக்கு கிளம்பி வெளியே வந்தான் ரகு. இங்க எல்லாரும் நல்லா பேசுறாங்க. அப்பப்ப வெளியில போகும்போது பக்கத்து வீட்டுல இருக்கிற பார்வதி அக்கா பேசுவாங்க. இப்ப கூட தண்ணி எடுக்க போகும்போது அந்த கடைசி வீட்டுல இருக்காங்கல்ல வசந்தி அக்கா, அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சரிம்மா, எதுக்கும் எல்லார்கிட்டயும் ஒரு லிமிட்டோட வச்சுக்க, அதுதான் நல்லது. நான் எப்பங்க போய் வீடு வீடா உக்காந்து மணிக்கணக்குல பேசியிருக்கேன்? திருவாரூர்ல கூட நான் எப்படி இருந்தேன்? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன்னா இல்லையா? எனக்கு வீட்லயே வேலை சரியா இருக்கும். இதுல நான் எங்க இருந்து ஊர்க்கதை பேசுறது? சரிம்மா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இருந்தாலும் சொல்றேன். சரி, அது இருக்கட்டும். நம்ம சித்ரா பசங்களை கூட்டிட்டு வரேன்னு ஏதோ சாமான்லாம் வாங்கணும்னு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னியே, அதை கொடு, வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாங்க, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. நேத்தே எழுதி வச்சிருந்தேன். அப்படியே சந்தையில இருந்து மீன் கூட வாங்கிட்டு வந்துடுங்க. எதுக்குமா? நாளைக்கு காலையில போய் அதெல்லாம் வாங்கிட்டு வரேனே. இல்லைங்க, இங்க சாயங்காலத்துலதான் ஆத்து மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வருமா, பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க. அதனால வரும்போது வாங்கிட்டு வந்துடுங்க. சித்ராக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அப்புறம் கூட நாளைக்கு காலையில பசங்களுக்கு சிக்கனும் முட்டையும் வாங்கிக்கலாம் என்று கூறிக்கொண்டே லிஸ்டை அவனிடம் கொடுத்தாள். அப்படியா? சரி. என்னது இது, லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு? என்னங்க பெருசா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்பவும் வாங்குற சாமான் தான். என்ன, சித்ரா ஊருக்கு போகும்போது கொஞ்சம் முறுக்கு அதிரசம் எல்லாம் செஞ்சு கொடுக்க சொன்னா, அதுக்குதான் சாமானை எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கிறேன். சரி சரி, வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கூறிக்கொண்டே வெளியே வந்தான். என்னங்க, அப்புறம் பசங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க, அப்புறம் பழங்க இருந்தா கொஞ்சம் வாங்கிக்கோங்க என்று அவள் கூறிக்கொண்டே பின்னால் வர, சரிம்மா, நான் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் பின்னாடியே வந்து சொல்லுவோம் போல இருக்கு. நான் சந்தையில இருந்து எதுக்கும் போன் போடுறேன், நீயே எல்லாம் ஞாபகப்படுத்தி இன்னொரு வாட்டி சொல்லு என்று சிரித்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கற்பகம், அவளுக்கு வேலை வசதி இல்ல, மறந்துருப்பாடா, அதுக்காக கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற என்று சிரித்தாள். ஆமா, உன் மருமகளை நான் என்னவோ ரொம்ப கலாட்டா பண்ணினது போல வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டதம்மா. சரி, உனக்கு வெத்தலை இருக்கா என்று கேட்டார்.
ஆ இருக்குடா, நேத்து இங்கே நம்ம ராதா வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அப்படியா என்று ராதாவை மகிழ்ச்சியோடு பார்த்த ரகு, சரி அப்ப நான் கிளம்புறேன் ராதா, பாத்துக்கோ. அம்மா நான் வரம்மா என்று கூறிவிட்டு வண்டி எடுத்து கொண்டு கிளம்பினான். அவனை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த தனது மருமகளை பார்த்து, ஏம்மா நீ சாப்பிட்டியா என்று கேட்டாள் கற்பகம். சாப்பிட்றத்த, உங்களுக்கு எதுனா வேணுமா? எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, இப்பதானே காஃபி கொடுத்த. ஆமா, நாளைக்கு சித்ரா வராளே, என்ன சமைக்க போற? அதுதான் அவரை மீன் வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிறாத்த, அதை இன்னைக்கு ராத்திரியே குழம்பு வச்சிடுறேன். பசங்களுக்கு சிக்கன் தான் பிடிக்கும், அதனால அதை நாளைக்கு செஞ்சிடறேன். சரிம்மா, அப்படியே அவனை நாளைக்கு கொஞ்சம் ஈரோலாம் வாங்கி வர சொல்லு. சித்ராக்கு என்னவோ ரத்த சோகையா இருக்குன்னு டாக்டருங்க சொன்னதா போன்ல சொன்னான், அது செஞ்சு வச்சா நல்லது. அப்படியா, சரி அத்த, அப்படியே மாதுளம் பழமும் வாங்கி வர சொல்றேன். தினமும் ஜூஸ் போட்டு கொடுத்தா நல்லது. அப்படியே பீட்ரூட்டும் வாங்கிட்டு வர சொல்லணும் என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றாள் ராதா. சரியானவ, நான் ஒண்ணு சொன்னா அவ 9 சொல்ற பாரு. இனி அந்த பொண்ணு ஊருக்கு போற வரைக்கும் அது சாப்பிடு இது சாப்பிடுன்னு அவளை திக்கு முக்காட வச்சிருவா. நல்ல மருமக வந்தா. சும்மாவா, எங்க சொந்தம் இல்ல, அப்படிதான் இருக்கும் என்று பெருமையோடு தனக்கு தானே புன்னகை செய்து புரித்து கொண்டாள் கற்பகம். மறுநாள் காலை சித்ரா குழந்தைகளோடு வந்து இறங்கியதும் அவர்களை அன்போடு வரவேற்று உபசரித்தாள் ராதா. சித்ராவும் தான் வாங்கி வந்த புடவைகளை தனது தாய்க்கும் அன்னிக்கும் எடுத்து கொடுக்க அதை பார்த்து மிகவும் மகிழ்ந்து போனாள் ராதா. சரி சரி வாங்க சாப்பிடலாம். சித்ரா, உனக்காக மீன் குழம்பு செஞ்சிருக்கிறேன், வா வந்து நல்லா சாப்பிடு. ஆமா, உனக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களாமே, என்னம்மா இது, உடம்ப பாத்துக்க கூடாது? மீன் குழம்போட ஈரலும் செஞ்சிருக்கிறேன், நல்லா சாப்பிடு. அப்புறம் சாயங்காலமா மாதுளம் பழம் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். அப்புறம் ராத்திரிக்கு பால்ல லயன்டேட் சிறப்ப என்று அவள் கூறிக்கொண்டே போக, ராதா போதும், விட்டா அவளை இந்த 10 நாள்ல சாப்பிட வச்சியே ஒரு வழி பண்ணிடுவ போல இருக்கு. முதல்ல போய் இப்ப சாப்பிட சாப்பாடு எடுத்து வை என்று சிரித்தான் ரகு. சரிங்க என்று அவளும் சிரித்து கொண்டே உள்ளே செல்ல, அம்மா என்னம்மா, அன்னிக்கிட்ட நான் சொன்னதை சொல்லிட்டியா? நான் தான் அன்னிக்கிட்ட சொல்லாதன்னு சொன்னேன் இல்லையா? இனி தினமும் அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எதனா கொடுத்துட்டே இருக்க போறாங்க. போன வாட்டி அப்படிதான், பார்க்க எழுச்சா மாதிரி இருக்குன்னு தினமும் கறி மீன் முட்டைன்னு ஆக்கி போட்டு என்னை பீப்பா போல ஆக்கிட்டாங்க. ஊருக்கு போனா எங்க வீட்டுக்காருக்கு என்ன அடையாளம் தெரியல. ஏறின அந்த உடம்பனை குறைக்க பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் என்று சிரித்தாள் சித்ரா. இதை கேட்டு ராகவும் கற்பகம் கலகலவென சிரித்தனர். வழக்கத்தை விட ராதா அன்று எக்ஸ்ட்ராவாக தண்ணீர் எடுத்து கொண்டிருக்க, என்ன ராதா, எப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே தண்ணி எடுப்ப, அதுவும் 2 குடம் தான் எடுப்ப, இன்னைக்கு என்ன இத்தனை நடக்கிற என்று கேட்டாள் வசந்தி. அதுவாக்கா, எங்க நாத்தனாரு பசங்களை கூட்டிட்டு ஊர்ல இருந்து வந்திருக்கா இல்ல, அதுக்குதான் தண்ணி கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அங்கன்னா குடிக்கிற தண்ணி வீட்டுக்குள்ளேயே வரும், இங்க கிணத்துலதான் எடுக்க வேண்டியிருக்கு, அதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு என்று சிரித்தாள் ராதா. அட பாவமே, ஆமா நீயே தண்ணி எடுக்கிறியே, உங்க நாத்தனாரையும் கூப்பிட்டுக்க கூடாது? அவ எப்படி இந்த வெயிட்ட தூக்குவா? பாவம், அவளுக்கு ஆப்ரேஷன் ஆன உடம்பு, 2 பிள்ளைங்களும் சிசிரியன் பண்ணி பிறந்தவங்க தான். அந்த சின்ன பையனுக்கு என்ன வயசு ஆகுது? 10 வயசு. அப்ப அவளுக்கு ஆப்ரேஷன் ஆகி 10 வருஷம் ஆகுது இல்ல? ஆமாக்கா. அப்புறம் என்ன ராதா, என்னவோ இப்பதான் டெலிவரி ஆகி 1 வாரம் ஆனது போல பேசுற. இப்பெல்லாம் 3 மாசத்துல சர்வசாதாரணமா எல்லாம் செய்யறாங்க. நீ என்னவோ டெலிவரி ஆகி 10 வருஷம் ஆகுது, இப்ப போய் ஆப்ரேஷன் ஆன உடம்பு அது இதுன்னு சொல்ற. ராதாவிற்கு முகம் மாறியது. இல்ல, அவதான் நான் வெயிட் தூக்க மாட்டேன், ஆப்ரேஷன் ஆனது வெயிட் தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லுவா என்று இழுத்தாள். ஆமா, உன்னை போல இழிச்சவாய்யா நீ கிடைச்சா அவ குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்தும் கூட இப்படியாதான் சொல்லுவா. அட போவியா, நீ ஒரு வெகுளியா இருக்கிற ராதா, நீயே உன் தலையில எல்லாம் இழுத்து போட்டுக்கிற, அதனாலதான் உன்னை நல்லா ஏமாத்துது அந்த பொண்ணுன்னு நினைக்கிறேன். உன் உடம்பு மட்டும் என்ன இரும்பலியா செஞ்சிருக்கு? ஆமா, உனக்கு இன்னும் குழந்தை கூட நிக்கல இல்ல? இல்லக்கா, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை நிக்கல. நானும் எல்லா கோவிலுக்கும் போய் எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். ஆமா, இப்படி மாடு போல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் கோவிலா சுத்தி பரிகாரம் பண்ண மட்டும் என்ன ஆயிட போகுது? நாம தான் கொஞ்சமாவது ரெஸ்ட்ல இருக்கணும். நானும் உன்னை போல வாக்கப்பட்டு வந்த புதுசுல என்னவோ எல்லாம் ஏன் பொறுப்பு தான்னு நினைச்சு நானே எல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சேன்.
இதுதான் சாக்குன்னு உன் வீட்டுல நடக்கிறது போலதான் என் மாமியாரு என் நாத்தனாரெல்லாம் என்ன நல்லா வேலை வாங்கினாங்க. என் எதிர்க்க அப்படி புகழ்ந்து பேசுவாங்க. உன்னை போல வருமா, நீ எங்க வீட்டுக்கு கிடைச்ச வாரம் அது இதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை கேட்டு மயங்கிடுவேன். செக்கு மாடு போல வேலை செய்வேன். அந்த அலுப்புல உடம்பு பலகீனமாயிடுச்சு. குழந்தையே தங்கல. டாக்டர் கிட்ட போய் பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்கிற, அதுக்குதான் உனக்கு குழந்தை தங்கல, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம மாமியார் இருக்காங்க, நம்ம நாத்தனார் இருப்பாங்க, பார்த்துப்பாங்க, நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அவங்க எனக்கு வேலை செய்யணும்னு சொன்னதும் எங்க நாத்தனாரு நான் வர முடியாத, நீ அவருக்கு லீவ் இல்ல, பசங்களுக்கு லீவ் இல்லைன்னு சொல்லிட்டா. அப்படியா? அப்ப உங்க மாமியாரு? அதுவா, அது பண்ண கூத்துதான் எனக்கு எரிச்சலே வர காரணம். அப்படி என்ன பண்ணாங்க? நான் அதுக்கு சேவை செய்யற வரைக்கும் என்னை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்துட்டு அது எனக்கு செய்யற நிலைமை வந்ததோ என்னை கண்டபடி பேச ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்டாள் ராதா. ஆமா ராதா, நானும் அது நடிச்ச நடிப்பெல்லாம் பார்த்து உன்னை போலதான் ஏமாத்திட்டு இருந்தேன். ஆனா அது உண்மையான குணம் அப்புறம் தான் தெரிஞ்சுது. இவங்கெல்லாம் அப்படிதான், நாம செய்யற வரைக்கும் தான் நம்மள தலையில வச்சு கொண்டாடுவாங்க. நமக்கு முடியாம படுத்தா அப்படியே கீழே போட்டு ஆளுக்கு மிதிப்பாங்க. உங்க வீட்டுக்காரு எதுவும் சொல்ல மாட்டாரா? அவர் என்ன சொல்லுவாரு, அவங்க அம்மா கூட தான் சேர்ந்து ஆடுவாரு. ராதாவின் முகம் வெளிரி போனது. அதுக்குதான் சொல்றேன், இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நானும் அதுக்கப்புறம் அப்படிதான் பண்ண ஆரம்பிச்சேன். அதனாலதான் பாரு இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறேன். என் மாமியார் கழுவி என்னை பார்த்து பயந்து நடுங்கும். என் நாத்தனாருங்களா சும்மா கேலிக்கு கூட என்னை வம்பிழுக்க பயப்படுவாங்க. அப்படியா? ஆமா ராதா, இவங்க கிட்டலாம் நம்ம ரூடா தான் நடந்துக்கணும். கொஞ்சம் லூசு விட்டோம் அப்புறம் நம்ம தலைமறி ஏறி உக்காந்து பாளுங்க. அண்ணி என்ற பயமே இருக்காது. அவ பசங்களை கூட அப்பப்ப மிரட்டிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கே இப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு கூட அவ்வளவா அவ வரமாட்டா. நான் ஃப்ரீயா இருக்கிறேன். அப்படியா என்று யோசித்து கொண்டே குடத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டாள் ராதா. திண்ணையில் அமர்ந்து கொண்டு தனது தாயுடன் பேசி கொண்டிருந்த சித்ரா அவளை பார்த்து சிரித்தபடி, என்ன நீ தண்ணி எடுக்க அந்த அரிசலாற்றுக்கே போயிட்டீங்களா? இவ்வளவு நேரமா ஆளை காணோம் என்று கேட்டாள். இதை கேட்டு கற்பகமும் சிரித்து கொண்டு, எங்க அவ நல்லா சாப்பிட்டா தானே, 4 நட கூட நடக்கவே எப்படி துவண்டு போயிட்டா பாரு. உன்னை சொல்றாளே வீக்கா இருக்கிறேன்னு, முதல்ல இவ்வளவுதான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் என்று கற்பகம் சிரிக்க, ஆமா தண்ணி எடுக்கிறவங்களுக்கு தானே இடுப்பு வலி தெரியும். இவங்களுக்கு என்ன பாக்கணியா ஆக்கி போட்டா தின்னுட்டு உட்காந்து கதை பேசிட்டு என்னையே கேலியா பண்றாங்க. வசந்தி அக்கா சொன்னது சரியாதான் போச்சு. இவங்களை வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும். இப்படி கேலி பண்ண விடக்கூடாது, அப்புறம் மரியாதை இல்லாம போயிடும் என்று மனதில் கருவி கொண்டே, ஆமா எப்போ 2 நட நடப்பேன், இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 10 நட நடந்தா ஏன் உடம்பு வீக் ஆகாது? வேலை செய்யறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். சும்மா உட்காந்து வேடிக்கை பாக்குறவங்களுக்கு என்ன தெரிய போகுது என்று முனறிக்கொண்டே உள்ளே சென்றாள் ராதா. இதுவரை அவள் அப்படி பேசி அறியாத சித்ராவும் கற்பகமும் ஆச்சரியத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னம்மா அண்ணி ஒரு மாதிரி பேசுறாங்க, எப்போ இப்படி பேச மாட்டாங்களே என்று தனது தாயிடம் கேட்டாள் சித்ரா. அது ஒன்னும் இல்லடி, 4 நட கூட தண்ணிக்கு நடந்தா இல்ல, அந்த அலுப்பா இருக்கும். அப்ப போய் நாம வேற அவளை கேலி பண்ணிட்டோம். என்ன செய்யறது, பாவம் அவளே எல்லாம் செய்யறா. எனக்கு இந்த முட்டி வலி வந்து இப்படி மூலையில முடங்கி கிடக்குறேன். இல்லைன்னா நானே அவ கூட எல்லாம் செய்வேன். அப்படின்னா அம்மா நான் வந்ததால அன்னைக்கு, ஏய் அப்படிலாம் வெதிர்க்க சொல்லி கிள்ளி வச்சிடாத. அவ அப்படிப்பட்டவ இல்லடி. ஏன் உனக்கு தெரியாதா? ஆமாம்மா, ஆனாலும் இந்த பாரு, அவ எதோ வேலை அசதியில அப்படி பேசிட்டா. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எல்லாம் செய்யறவ கோபத்துல பேசினா அதெல்லாம் தப்பெடுத்துக்கிறதா? நம்ம நீ தானே, போ போய் கொஞ்ச நேரம் படுத்துக்க. இல்லம்மா சாமான் கிடக்குது, நான் சாமானை தேய்ச்சி போட்டுடுறேன். வேண்டாம்மா, உனக்கே உடம்பு சரியில்லைம்மா தானே, ரெஸ்ட் எடுக்க வந்திருக்க. இப்ப எதுக்கு அதெல்லாம், மனசை போட்டு குழப்பிக்காம போய் படுத்துக்க என்றாள். சரிம்மா என்று அமைதியாக உள்ளே எழுந்து சென்றாள் சித்ரா. அன்று மாலை பிள்ளைகள் சாப்பிட கொழுக்கட்டை வேண்டும் என்று அடம் பிடிக்க, ஏய் நானே இப்பதான் மதியம் சாப்பிட்டு போட்ட சாமான் எல்லாம் தேய்ச்சி முடிச்சேன். அப்பாடான்னு இன்னும் உட்கார கூட இல்ல, அதுக்குள்ள கொழுக்கட்டை வேணும்னா எப்படி? அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. வேணும்னா உங்க அம்மாவுக்கு இப்படி செய்ய சொல்லுங்க என்று பிள்ளைகளிடம் முகத்தை காட்டினாள் ராதா. ஹாலில் துணிகளை மடித்துக் கொண்டிருந்த சித்ரா இதை கேட்டுவிட்டு
கோபத்தோடு எழுந்து வந்து பிள்ளைகளை பிடித்து அடித்தாள். கொழுக்கட்டை ஒண்ணு கேடா உங்களுக்கு? அங்க இருக்கும் போது நான் செஞ்சு கொடுக்கல? வந்த இடத்துலயும் அதெல்லாம் அசிங்கமா கேட்டுட்டு இருப்பீங்களா? ஏதோ பஞ்சத்துல அடிபட்டது போல பறக்குறீங்களே என்று கத்தினாள். அப்பொழுது பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வந்த ரகு தனது தங்கை பேசுவதை கேட்டுவிட்டு, என்னம்மா குழந்தைங்க கிட்ட என்ன பேசுற? இது என்ன யாரோ வீடா? உன் வீடு, உன் அம்மா வீடு. இங்க உனக்கும் பசங்களுக்கும் இல்லாத உரிமையா? ஏன் அப்படி பேசுற என்று கோபத்தோடு கேட்டான். ஆமாண்ணா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா. ஆனா இப்ப எல்லாம் மாறி இருக்கு என்று குரல் கம்மா அவனிடம் கூறிவிட்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியே சென்று விட்டாள். அவள் அழுது கொண்டே வருவதை பார்த்த கற்பகம், என்ன சித்ரா, என்ன ஆச்சு என்று தனது மகளின் கைகளை பிடித்து அருகே அமர வைத்துக் கொண்டாள். இதையெல்லாம் முறைத்து பார்த்து கொண்டிருந்த ராதாவிடம், என்ன ராதா, இங்க என்ன நடந்தது? ஏன் சித்ரா அப்படி பேசுறா என்று கேட்டான் ரகு. ஆமா, எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட கேக்குறீங்க? அதை உங்க தங்கச்சிக்கிட்டே கேளுங்க என்று விசுக்கென்று உள்ளே சென்றாள். என்னது, உங்க தங்கையா? இது எப்ப இருந்து? எப்போ நம்ம சித்ரா நம்ம பசங்கன்னு சொல்லுவா, இப்ப புதுசா உங்க தங்கன்னு சொல்றா என்று ஒன்றும் புரியாமல் அமைதியாக உள்ளே சென்றாள். மறுநாள் காலை தண்ணீர் எடுக்க கிணற்றடிக்கு சென்ற ராதா அங்கே வசந்தியும் வருவதை பார்த்து அவசரமாக அவளிடம் ஓடினாள். அக்கா அக்கா, நான் உங்களை பார்க்க தான் சீக்கிரமா வந்தேன். நல்ல வேலை, நீங்க எங்க போயிட்டு இருப்பீங்களோன்னு அவசரமா ஓடி வந்தேன். அது எப்படி ராதா உன்னை பார்க்காம போவேன்னா, நீ வர நேரமாகுமேன்னு தான் நானும் பொறுமையா வந்தேன். பாவம், நீயே வீட்டுல வேலையா இருப்ப பாரு, 2 நாளா எப்படி அழைச்சது போல இருக்கிற. ஆமா, சாப்பிட்றியா இல்லையா? எங்க, உனக்கு எல்லாருக்கும் செய்யவே சரியா இருக்கும். நீ எங்க இருந்து உட்காந்து நிம்மதியா ஒரு வாய் சாப்பிடுறது என்று பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டு கூறினாள். ஆமாக்கா, சரியாதான் சொன்னீங்க, நான் இழைச்சி போயா இருக்கிறேன். ஆமா ராதா, 2 நாளைக்கு முன்ன பார்த்ததுக்கும் இன்னைக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. இதே போல இன்னும் 4 நாள் நீ உழைச்சிட்டு இருந்தா அப்புறம் ஓமக்குச்சி போலதான் இருப்ப. ஆமாங்கா, நீங்க சொல்றதும் சரிதான். ஏண்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் நாத்தனார் கறி இருப்பா? ஏற்கனவே அந்த கழுவிய கட்டிக்கிட்டு மாரடிக்கிற போல இருக்கு. இதுல இந்த பொண்ணு வேற ஒரு தொல்லை உனக்கு. அந்த பசங்க வேற சரியான வாழா இருப்பாங்க போல இருக்கே. எப்படி இதெல்லாம் சமாளிக்கிற என்று கேட்டாள். அதை ஏங்கா கேக்குறீங்க? அவங்க அம்மா கறியை விட்டுட்டு அத்தை எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஏன் உயிரை தான் வாங்குதுங்க. வானரங்க அக்கடான்னு 10 நிமிஷம் உட்கார முடியல. எப்பதான் போவாங்களோ என்று சலித்து கொண்டாள். ஏய், அவங்களா போக மாட்டாங்க. அது எப்படி போவாங்க? நாம தான் அவங்க கிளம்புறது போல செய்யணும். அப்படியா? அது எப்படி? அத நான் சொல்லி கொடுக்குறேன். நான்லாம் அப்படிதான் செய்வேன். அப்படியா? எனக்கு அது சொல்லுங்கக்கா என்று அவளாக கேட்டாள். இதோ பாரு, உன் நாத்தனார்காரி காதுல விழறது போல அடிக்கடி எதனா முன்னாடிக்கிட்டே பசங்களை மூஞ்சி காட்டு. உங்க மாமியார் எதனா பறிஞ்சு பேச வந்தா இதுதான் சாக்கன்னு புடிச்சு உலுக்கிடு. உன் புருஷன் அப்ப வந்து உன்னை திட்டுவாரு. அந்த நேரம் பார்த்து அழுது அமக்கலம் பண்ணிடு. இதுக்கே அவங்க அடங்கிடுவாங்க. உன் நாத்தனார்காரி அடுத்த வண்டிலேயே கிளம்பிடுவா. இதனால எங்க வீட்டுக்கார் எதனா சங்கடப்பட்டா, என்கிட்ட கோச்சிக்கிட்டா, அட அதெல்லாம் நடக்கதான் செய்யும். முதல்ல ஒரு 2 வாட்டி அப்படிதான் செய்வாங்க. அதுக்காகலாம் நம்ம பயப்படக்கூடாது. அழுது கிழுது அமங்கலம் பண்ணி சமாளிக்கணும். அப்படியும் அவங்க சரி பண்ணலன்னா இருக்குவே இருக்கு ஆயுதம். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு பெட்டி எடுத்துட்டு கிளம்பிடு. அட கடவுளே, நான் அப்படிலாம் பண்ணது இல்லையே. அதனாலதான் இந்த அவதிப்படுற. அது இல்லக்கா, அப்படிலாம் எங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போனா எங்க அம்மா எனக்கே தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் எங்க வீட்டுக்கார கூட போகும்போதே, கிளம்பும் போது பார்த்து நடந்துக்கோ, உன் புருஷன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உங்க மாமியார் நாத்தனார் கிட்ட எல்லாம் நல்லபடியா நடந்துக்கோ, அது உன் குடும்பம், அது இதுன்னு கிளாஸ் எடுப்பாங்க. உலகத்திலேயே உனக்கு கிடைச்சது போல வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் இப்ப போய் அப்படி கோச்சிட்டு போனா அவ்வளவுதான். அட நீ வேற, நான் சும்மா பயம்தான் காட்ட சொன்னேன். உன்னை நிஜமாவே வா போக சொன்னேன். அப்படியே போனாலும் அங்க போய் உங்க அம்மா கிட்ட ஒண்ணுக்கு நல்லா இட்டு கட்டி சொல்லிடு. அவங்க நம்புறது போல அழுது அமக்கலம் பண்ணிடு. இது கூடவா உனக்கு தெரியாது? அந்த சாமர்த்தியம் கூட இல்லைன்னா எப்படி என்று அவளை உற்று பார்த்தாள். அதெல்லாம் சாமர்த்தியமா பண்ணுவேன். ஆனா இப்படி எல்லாம் பண்ணா எங்க வீட்டுக்காரர் எனக்கு பயப்படுவாரா? எங்க மாமியார் கம்முன்னு இருப்பாங்களா? சரதான் பொடின்னு விட்டுட்டா என்ன செய்யறது?
அப்படிலாம் விட மாட்டாங்க ராதா. நான் கூட அப்படிதான் முதல்ல பயந்தேன். ஆனா நான் பயந்தது போல ஒன்னும் நடக்கல. அவங்கதான் என்ன பார்த்து அடங்கி ஒடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இங்க வேலை செய்ய நான் வேணும் இல்ல. நாம இல்லைன்னா இவங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. நம்ம தயவு அவங்களுக்கு தேவை. ஆமா ஆமா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன் என்று தைரியமாக கூறினாள். அப்படி போடு, இப்பதான் நீ சிங்கப்பெண் என்று அவளை உசுப்பேற்றினாள் வசந்தி. 2 நாட்களாக வசந்தி கூறியது போல் ராதா சித்ராவை ஏதோ சாக்கு வைத்து பேசுவதும் பிள்ளைகளை முகம் காட்டுவதும் இதை பற்றி கேட்டால் கற்பகத்தை முறைப்பதும் என செய்ய இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் சித்ரா பிள்ளைகளை அழைத்து கொண்டு தனது அண்ணனிடம் கூட சொல்லாமல் ஊருக்கு புறப்பட்டு சென்று விட்டாள். தன்னுடைய பிளான் சக்சஸ் ஆனதில் சந்தோஷப்பட்ட ராதா நடந்தது எல்லாம் வசந்தியிடம் கூற அவள் மீண்டும் 1-2 ஏற்றுக் கொடுத்தாள். அன்று மாலை பள்ளியிலிருந்து வந்த ரகு வீடு அமைதியாக இருப்பதும் பிள்ளைகள் சித்ரா யாரும் வீட்டில் இல்லாததையும் பார்த்து திண்ணையில் படுத்திருந்த தனது தாயிடம் கேட்டான். அவ ஊருக்கு கிளம்பிட்டாப்பா என்று வேதனையோடு கூறிக்கொண்டே மெதுவாக எழுந்தமர்ந்தாள் கற்பகம். ஏமா, என்னாச்சு? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. 10 நாள் இருக்க போறேன்னு இப்படி 4 நாளே கிளம்பிட்டா? ஏன், மாப்பிள்ளை எதனா போன் போட்டாரா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன ஏன் போனா? அது என்று வாயெடுத்தவள் அங்கே ராதா வருவதை பார்த்து, சரி விடுப்பா, எதுக்கு அதெல்லாம்? என்னவோ அவ கிளம்பணும்னு சொன்னா, சரின்னு நானும் அனுப்பி வச்சுட்டேன். அம்மா, இங்க என்னவோ நடந்திருக்கு. இல்லைன்னா சித்ரா அப்படி திடுதிடுப்புன்னு போக மாட்டா. அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம. அட விடுப்பா ரகு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ஊர்ல திடீர்னு ஊரணி விழாக்கு ஏற்பாடு பண்ணதா போன் வந்தது. அதுதான் போயிட்டான்னு நினைக்கிறேன். போய் முகத்தை அலம்பிக்கிட்டு காஃபியை சாப்பிடு என்றாள் கற்பகம். ராதா, நீயாவது சொல்லு, என்னாச்சு? சித்ரா உங்ககிட்ட எதனா சொன்னாளா என்று கேட்டான். அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? உங்க அம்மாக்கே தெரியல, எனக்கு மட்டும் என்ன தெரியும்? திடுதிடுப்புன்னு பெட்டி எடுத்துக்கிட்டு பசங்களை கூட்டிட்டு கிளம்புறானின்னு சொன்னா. சரின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டேன், அவ்வளவுதான். சரி, நான் போய் காஃபி போடுறேன், நீங்க வாங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டே, என்னம்மா இது, ஏன் இவ ஒரு மாதிரி பேசுறா என்று ரகு தனது தாயிடம் கேட்க, அதெல்லாம் கொஞ்ச நாளா அப்படிதான் நடந்துக்கிறா என்று மெலிதாக கூறிவிட்டு மீண்டும் திண்ணையில் படுத்து கொண்டாள் கற்பகம். ஒன்றும் புரியாமல் அமைதியாக உள்ளே சென்ற ரகு தனது தங்கைக்கு போன் செய்து விசாரிக்க சித்ரா நடந்தது எல்லாம் அழுது கொண்டே கூறினாள். இதனால் ராதா மீது அவனுக்கு கோபம் வந்தாலும் அவளது இந்த திடீர் மாற்றத்தை நினைத்து ஒரு பக்கம் ஆச்சரியமும் அடைந்தான். இதை பற்றி அவளிடம் உடனே கேட்பதை விட அவளது செயலையும் நடவடிக்கையும் கவனிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ராதாவும் தனது மாமியாரிடம் முன்பு போல் சகஜமாக இருக்காமல் அவளை முகம் காட்டுவதும் எரிந்து விழுவதும், கற்பகம் ஏதாவது சாதாரணமாக கேட்டாலும் அதற்கு குதர்க்கமாக பதில் கூறுவதும் என செய்து கொண்டிருந்தாள். கற்பகமும் முன்பு போல் இன்றி இப்பொழுதெல்லாம் தனது மருமகளிடம் சற்று ஒதுங்கிய பயத்தோடு அமைதியாக இருப்பாள். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான் ரகு. அன்று மாலை தூங்கி எழுந்து வெளியே வந்த ராதாவிடம் கொஞ்சம் காஃபி கொடுக்குமாறு கேட்டாள் கற்பகம். ஆமா, இப்பதானே நானே தூங்கி எழுந்து வரேன், அதுக்குள்ள என்ன காஃபியை குடிக்கணுமா? கொஞ்ச நேரம் இருங்க, உங்க புள்ள வந்துடுவாரு, ஒன்னாவே போட்டு கொடுக்குறேன். தனித்தனியா என்னால செஞ்சிட்டு இருக்க முடியாது என்றாள். அதுக்கு இல்லம்மா, மத்தியானத்துல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு. நான் அப்பவே காஃபி கேட்டிருப்பேன், நீ தூங்கிக்கிட்டு இருந்த. அதுதான் நீ எழுந்து வரணும்னு காத்துட்டு இருந்த. ஆமா, மத்தியானம் சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிட்டு இருந்தா தானே. உங்களுக்கு தான் சாப்பிடலன்னா தலைவலி வரும் இல்ல? இல்லம்மா, எனக்கு தான் காரம் ஆகாது இல்ல, உனக்கே அது தெரியும். அதனாலதான் உங்களுக்கு கார குழம்பு செஞ்சாலும் எனக்கு சாம்பாரை வச்சு கொடுத்துடுவ, இல்லைன்னா மோராவது ஊத்துவ. ஆமா, ஆனா இன்னைக்குன்னு பார்த்த மோரம் இல்ல, நான் என்ன செய்யறது? அதுக்கு அம்மாக்கு மட்டும் கொஞ்சமா சாம்பார் வச்சிருக்கலாம் இல்ல, பருப்பாவது தாளிச்சிருக்கலாம் இல்ல என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் ரகு. அவனை பார்த்து சற்று திணறி போன ராதா பட்டனை சமாளித்து கொண்டு, ஆமா, ஆள் ஆளுக்கு தனித்தனியாவா செய்வாங்க என்றாள். சரி, அதுக்கு எதுக்கு கார குழம்பு செஞ்ச? அதுதான் அம்மாக்கு ஆகாதுன்னு தெரியும் இல்ல, அதுக்காக நான் கார குழம்பே சாப்பிடக்கூடாதா? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்ன ஆயிட போது, உயிரா போயிடும் என்று புரைத்தாள். என்ன சொன்ன என்று பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தான் ரகு. ரகு, என்னப்பா இது? ஏன்பா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அம்மாடி ராதா என்று அவளிடம் பதறி கொண்டு சென்றாள் கற்பகம்.
அவள் கைகளை பிடித்து தள்ளிவிட்டு கோபத்தோடு விசிக்கென்று உள்ளே சென்றாள் ராதா. என்ன ரகு, பொம்பளை பொண்ண கையை நீட்டிக்கிட்டு என்ன இது புது பழக்கம் என்று தனது மகனிடம் கத்தினாள் கற்பகம். அம்மா பேசாம இருங்க. கொஞ்ச நாளாவே அவன் நடந்துக்கிறது பேசுறதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எதுவும் சரியில்லை. சரி, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம நடந்துக்கிறான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் நடந்துக்கிறா. ஆமாப்பா, கொஞ்ச நாளாதான் அவ இப்படி நடந்துக்கிறா. அன்னைக்கு கூட சித்ரா அதெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு போனா. ஏன் இவ இப்படி மாறி போனான்னு எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு என்று கவலையோடு கூறினாள் கற்பகம். இதற்குள் பெட்டியோடு வந்த ராதா கடகடவன வெளியே நடந்தாள். இருவரும் அவளை பார்த்து அதிர்ந்து போக, ஏய் என்ன இது, பெட்டியோட எங்க போற என்று கேட்டான் ரகு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அம்மாடி ராதா, என்னம்மா இது, புதுசா பழக்கம் இல்லாததெல்லாம் பண்ற? எனக்கு என்னவோ பயமா இருக்கு. ஏமா இப்பெல்லாம் இப்படி நடந்துக்கிற? நாங்க எதனா தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடுமா. எதுவா இருந்தாலும் சொல்லு, நாங்க மாத்திக்கிறோம். ஆனா வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படி போறது தப்புமா. எதுவா இருந்தாலும் 4 செவுத்தை தாண்டி வெளியில போக கூடாதுமா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் கற்பகம். போத விடுங்க, இப்படி சொல்லிதான் இந்த 4 செவுத்துக்குள்ளேயே என்ன செக்கு மடா அடைச்சு வச்சிருக்கீங்க. எனக்கு இங்க மரியாதை இல்லை, நிம்மதி இல்லை. நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா? எனக்குன்னு ஓய்வு வேண்டாமா? ராதா, என்ன பேசுற? உனக்கு இங்க என்ன அப்படி வேலை இருக்கு? 2 நட தண்ணி எடுக்கிற, அதுதான் எக்ஸ்ட்ரா வேலை. அது கூட இங்க வந்த புதுசுல நான் என்ன சொன்னேன்? நானே போய் எடுத்துட்டு வரேன், நீ வெயிட் எல்லாம் தூக்காதன்னு சொன்னா இல்லையா? நீதான். வீட்டுல நான் ஃப்ரீயா தானே இருக்கிறேன், வெளியில போற வேலையும் இல்லை. இந்த சாக்குலையாவது அப்படியே வெளியில போறேங்க. அப்பதான் 4 பேரை பார்த்து பேசி பழக கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் 2 நட தானே, அது ஒன்றும் சிரமம் இல்லைன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன், ஆனா அதுக்கே இடுப்பு விட்டு போகுது. சரி, அது சொல்லியிருந்தா நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பேனே. ஆமா, அது ஒண்ணுதானா, மத்த வேலைலாம் இல்லையா? ஏமா, வீட்டுல 3 பேருக்கு தான் சமைக்கிற, துணி துவைக்கோ மிஷின் இருக்கு. ஒவ்வொரு நாள் சாமான கூட ராத்திரியில நானே தேய்ச்சி கொடுத்துறேன் இல்லையா? அது ஒண்ணு செஞ்சா போதுமா? வேற என்ன செய்யணும்னு சொல்ற? சொல்லு, நான் செய்யறேன் என்று கேட்டான். ராதாவிற்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. அது வந்து வந்து எனக்கு இங்க நிம்மதி இல்லை, அவ்வளவுதான், விடுங்க என்று கத்தினாள். உனக்கு இங்க நிம்மதி இல்லையா, இல்ல நீயே அப்படி உன் மனசை கெடுத்துக்கிறியா என்று கேட்டான். நான் ஏன் கெடுத்துக்க போறேன்? பின்ன நாம இருக்கிறதோ 3 பேரு தான். அம்மா சாப்பிட்றது 1 வயசு சாப்பாடு. அவங்களுக்காக நீ எதுவும் தனியா சமைக்க போறதில்ல. என்ன, அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் உனக்கு பெரிய வேலையே இல்லை, சர்வ சாதாரணமா செஞ்சிடுவ. அப்படி செஞ்சவதான். அப்படி இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். ஸ்கூல்ல இருந்து வந்து உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்டு தானே செய்யறேன். நீ தான் எதுவும் வேண்டாங்கன்னு சொல்லுவ. அதே போல சித்ரா வந்தா நீயே தான் அவளை சாப்பிட சொல்லி படாத படுப்படுத்தி அவளுக்கு விதவிதமா எல்லாம் செஞ்சு கொடுப்ப. பசங்களை பாசமா பார்த்துப்ப. அப்படிப்பட்டவ இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்கிற? அப்படிலாம் நான் செய்யற வரைக்கும் தான் நீங்கெல்லாம் என்ன பாப்பீங்க. நான் முடியாம படுத்துட்டா அப்ப தெரியும். உங்க தங்கச்சி வரவே மாட்டா. உங்க அம்மா சுத்தம் என்னை எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஊர்ல போய் எல்லார்கிட்டையும் குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரு சொன்னது? ஊர் உலகத்துல அப்படித்தானே நடக்குது. ஏய், உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இங்க இருந்து சங்கடத்தோட போன சித்ரா 2 நாளா என்கிட்ட சரியா பேசலனாலும் அதுக்கப்புறம் போன் போட்டு உன்னை பத்தி எப்படி விசாரிச்ச தெரியுமா? அண்ணி ஏன்னா இப்படி ஆகிட்டாங்க, ஒருவேளை அவங்களுக்கு எதனா உடம்பு முடியாம இருக்கான்னு கேட்டுப்பாரு. அப்படி இருந்தா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ, அவங்களுக்கு ரெஸ்ட் கொடு. நான் வேணா வந்து 10 நாள் அன்னைக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து பாத்துக்கிறேன். இல்லைன்னா எங்க வீட்டுக்கு அவங்கள அனுப்பு, நான் அவங்கள உட்கார வச்சு எல்லாம் ஆக்கி போடுறேன். அண்ணி எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் இந்த சாக்குலையாவது செய்யறேன்னு சொன்னான் தெரியுமா? அதே போல எங்க அம்மாவும் உன்னை அதிகம் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா நடந்துக்கிறாங்க. நீ அவங்களை எப்படி மூஞ்சி காட்டினாலும் இதுவரை அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை உன்னை பத்தி சொன்னது இல்லை. ராதா முகத்தில் சங்கடம் தெரிந்தது. அம்மாடி, நீ எங்க வீட்டுக்கு வாழ வந்தவம்மா. இது உன் வீடு, இங்க உனக்குதான் உரிமை இருக்கு. உன்னையும் நான் சித்ரா போலதான் பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா அவளை விடவே நான் உன் மேல ஒரு படி பாசம் அதிகமா வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது உன்னை பத்தி நான் வெளியில தப்பா சொல்லுவேனா, இல்ல உன் மனச கஷ்டப்படுத்துவனா?
என்ன போய் தப்பா நினைச்சிருக்கியம்மா. உன்னை பார்த்து நான் எத்தனை நாள் பெருமைப்பட்டிருப்பேன், சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ மருமகளா கிடைக்க நாங்க என்ன தவம் பண்ணமோன்னு பூரிச்சிருந்திருக்கேன். அப்படிப்பட்ட நான் உன்னை திட்டுவனா ராதா என்று கண்ணீர் வடித்தாள் கற்பகம். அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. அந்த வசந்தி அக்கா பேச்சை கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் என்னவள் கைகளை பிடித்து கொண்டாள் ராதா. எனது வசந்தியா என்று இருவரும் அதிர்ந்தவளை பார்க்க, ஆமாங்க என்று நடந்ததையெல்லாம் அவர்களிடம் கூறினாள். ஏய், நீ சரியான அப்பாவியா இருக்கிற. அந்த வசந்தி வீட்டுக்கு நீ போயிருக்கியா என்று கேட்டான். இல்லைங்க, நான் தண்ணி எடுத்துக்கிட்டு இப்படியே வந்துடுவேன். அந்த அக்காவும் என்னை இதுவரை கூப்பிட்டது இல்லை. அந்த ஈபியில வேலை பார்க்குற சங்கர் என்னோட ஃப்ரெண்டு தான். நான் உங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். இப்போ உன்னை கூட்டிட்டு போறேன் வா என்ற அவளை வசந்தியின் வீட்டிற்கு அழைத்து சென்ற ரகு, கொஞ்சம் நில்லு, இதை இந்த ஜன்னல் வழியா உள்ள கொஞ்சம் பாரு என்றான். என்னங்க, அங்க என்ன இருக்கு என்று ராதா உள்ளே எட்டி பார்க்க, அங்கே வசந்தி தனது மாமியாருக்கு அன்போடு தட்டில் சுண்டலை கொடுத்து கொண்டிருந்தாள். என்னங்க அத்தை, உங்களுக்கு பிடிக்குமேன்னு இன்னைக்கு சுண்டல் செஞ்சேன். அப்படியாம்மா, மிளகா நிறைய போடல என்று கேட்டுக்கொண்டே அதை வாங்கினாள் அவளது மாமியார். இல்ல அத்தை, உங்களுக்கு தான் காரம் ஆகாதே, அதனால ஒரே ஒரு மிளகா தான் தாளிச்சேன். சாப்பிடுங்க, நான் போய் காஃபி போடுறேன் என்றாள். எதுக்குமா, சங்கர் வந்துட்டோம், ஒன்னாவே போடுவேன். பாவம், எனக்காக எதுக்கு தனியா போட்டுக்கிட்டு, எத்தனை வாட்டி இங்கேக்கும் அங்கேக்கும் நடந்துட்டு இருப்ப என்றாள் அவளது மாமியார். பரவாயில்ல அத்தை, இது என்ன பெரிய அரண்மனையா, அதெல்லாம் அவர் வந்தா போட்டுக்கலாம், நீங்க முதல்ல குடிங்க என்று சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள். அடி பாவி, என்கிட்ட மட்டும் உங்க மாமியார் அடிக்கடி காஃபி கேட்டா போட்டு கொடுக்காதன்னு சொல்லிட்டு இவ இப்படி விழுந்து விழுந்து செய்யறாளே என்று வாயை பிளந்து பார்த்தாள் ராதா. இதற்குள் உள்ளே வந்த வசந்தியின் கணவன் சங்கர், அம்மா, நாளைக்கு தங்கச்சி ஊர்ல இருந்து வராளாமா. குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, அக்கி போட்டிருக்கான், அதுக்கு மருந்து இங்க தானே போடுறாங்க, அதுதான் நாளைக்கு வரேன்னு சொல்லிச்சு என்று தனது தாயிடம் கூறினான். அப்படியா, என்னங்க இது, குழந்தைக்கு அக்கி போட்டா பாவம் குழந்தை ரொம்ப அவதிப்படுவானே. அவளை எதுக்கு நாளைக்கு வர சொன்னீங்க? இன்னைக்கே வந்தா காலையில அவளை கூட்டிட்டு நானே கூட போய் நம்ம பொன்னாத்தா வீட்டுல மருந்து போட்டுட்டு வந்திருப்பேன் இல்ல என்று கூறிக்கொண்டே வெளியே வந்தாள் வசந்தி. ஆமா இல்ல, எனக்கு அது தோணாம போயிடுச்சு. சரி, நான் போன் போட்டு இப்பவே வர சொல்றேன் வசந்தி என்றான் சங்கர். ஆமா, அதுவும் சரிதான். ஆமாடி வசந்தி, அக்கி வந்தா பத்தியமா சமைச்சு கொடுக்கணும் தெரியும் இல்ல என்றாள் அவளது மாமியார். அதெல்லாம் எனக்கு தெரியும் அத்தை, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. குழந்தைக்கு நல்லா குணமாகற வரைக்கும் ரேகாவை இங்கே இருந்து மருந்து போட்டுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போக சொல்லணும். அங்க போய் அவ தனியா என்ன பண்ணுவா பாவம் என்றாள் வசந்தி. ஆமா ஆமா, நீ இருக்கும்போது என்ன இருக்கு, நீயே எல்லாம் பார்த்துப்பியே, அதுதான் அவளும் சொன்னான் என்றான் சங்கர். இதையெல்லாம் பார்த்ததும் ராதாவிற்கு தலையே கிர்ரென சுற்ற, என்னம்மா பாத்தியா என்று சிரித்து கொண்டே அவள் அருகே வந்தான் ரகு. என்னங்க, என்ன இது கூத்து, என்ன மட்டும் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி ஏத்தி கொடுத்துட்டு இவ மட்டும் வீட்டுல மாமியார் மெச்சுற மருமகளா இருக்காளே. அடி பாவி, இவ பேச்சை கேட்டு நான் இல்ல உங்க எல்லாரையும் படாத படுத்தி கெட்ட பேர் எடுத்துக்கிட்டேன் என்றாள் ராதா. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும், நீ அதுக்காகலாம் கவலைப்படாத. ஆனா இது போல மத்தவங்க பேச்சை கேட்டு நாம நடந்துக்கிட்டா இப்படிதான் ஆகும். அந்த வசந்திக்கு அவ மட்டும்தான் நல்ல பேர் வாங்கணும்னு மனசுல நினைப்பு, அதுக்கு போட்டியா உன்னை வரவிடாம தான் இப்படி பண்ணிருக்கா. இதனால அவளுக்கு என்னங்க லாபம்? ஆமா, அப்பதானே நீ வீட்டுல தகராறு பண்ணுவ. ஒரு கட்டத்துல எங்க அம்மா யார்கிட்டயாவது புலம்புவாங்க, அப்ப அவங்க மாமியாரு என் மருமக அப்படி இல்ல அவ தங்கன்னு சொல்லி காட்டுவாங்க. இதனால எங்க அம்மாக்கு கோபம் வரும், உன் மேல இன்னும் வெறுப்பாகும். அப்புறம் நிம்மதியா இருக்கிற நம்ம குடும்பம் ரெண்டு படம். இதெல்லாம் தேவையா? ஆமாங்க, இதுக்குதான் யார் பேச்சையும் கேட்க கூடாது. இனிமேல அந்த வசந்தி இருக்கிற பக்கமே நான் போக மாட்டேன். வேண்டாண்டா சாமி, நிம்மதியா போயிட்டு இருக்கிற என் வாழ்க்கையில கும்மி அடிக்க பார்த்தாலே. அப்பா, இனிமேல இவன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே ஒரு கும்பிடு என்று அவர்கள் வீட்டை பார்த்து வணங்கினாள். ரகு சிரித்து கொண்டு, அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கட் பண்ண வேண்டாம், அளவோட நிறுத்திக்கோ. அதோட நம்ம குடும்ப விஷயத்த பத்தி வெளியில சொல்லாத. அவங்க எதனா சொல்லி கொடுத்தா காதுல போட்டுக்காத. அப்படி இருந்தா ஃப்ரெண்ட்ஷிப்பும் மெயின்டைன் ஆகும், நம்ம நிம்மதியா நிலைச்சிருக்கோம் என்று சிரித்தான் ரகு.
இத்துடன் இது என்ன கூத்து கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.